இயேசுவில் அன்பார்ந்த இறை நெஞ்சங்களே, அன்னை தெரேசா மிக அழகாக கூறுகிறார், எம்மால் பெரிய காரியங்களை செய்ய இயலாது, ஆனால் சிறிய காரியங்களையும் நிறைவான முழுமையான அன்போடு எம்மால் செய்ய முடியும். ஆகவே மேலும் இன்று நாம் சிலுவை பாதையின் 5வது நிலையை தியானிக்கின்றோம். இங்கு அன்று சீமோனுடைய உதவி ஆண்டவர் இயேசுவுக்கு தேவைப்பட்டது. என்று நம்முடைய உதவிக்காக எங்கும் உள்ளங்கள் மத்தியில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டில் எமது மனநிலை தான் என்ன? மாணவர்களே, ஆண்டவர் இயேசு தனது கல்வாரி பயணத்தில் அவர் அனுபவித்த துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், சித்திரவதைகளை பலர் வேடிக்கை பார்த்தாலும் சீரேன் ஒரு சீமோன் சிறிதளவு தூரமாவது இயேசுவோடு சிலுவை சுமக்க முன்வருகிறார். பிரியமானவர்களே, அவரது உதவிக்கு பரிசாக கிடைத்ததுதான் ஆண்டவருடைய மாட்சிமிகு மீட்பு பயணத்தில் அவரோடு பங்கு பெற்றும் வாய்ப்பாகும். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு கணம் அது கடந்த காலத்தை சோதித்து பார்ப்போம். எமது அயலவருக்கு உதவி செய்ய கிடைத்த சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், நாம் அவற்றை எமது சுயநலத்திற்காக வெறுத்த சந்தர்ப்பங்கள், அவற்றை அவமதித்த சந்தர்ப்பங்கள். பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் கூறுகிறார், இச்சிறியோராகிய எனது சகோதர சகோதரிகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க அழைப்பது என்னவென்றால், எம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்திருக்கின்றோமா? அவ்வுதவிகளின் மூலம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமையை குறைக்க முன்வந்திருக்கின்றோமா? சிந்திப்போம். ஆமென்.